வெல்கம் சக்தி குக்கன் லைஃப்ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஒரு பப்பு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஆந்திரா ஸ்பெஷல் பப்பு குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிறது பருப்பு குழம்பு தாங்கன்னு செய்ய போகிறோம். ஆந்திரா ஸ்பெஷல் தாங்க. பருப்பு எல்லாம் சேர்த்து நம்மளே குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பருப்பு நல்லா கழுவி எடுத்தாச்சு. கரெக்டாக ஒரு 1/2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவி நம்ம குக்கரில் அதையும் சேர்த்தாச்சு. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதோட சேர்த்து வச்சுருக்கேன். 3 பூண்டு சேர்த்துருக்கிறேன். ஏன்னா பூண்டு நம்ம தாளிக்கும் போது சேர்க்கறதுனால இதில் 3 பெரிய பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன். ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம நல்ல பருப்பு குழம்பு வைக்கும்போது நமக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. இனி தேவையான அளவு, அதாவது பருப்பெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு 2 கப் அளவு தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாங்க. ஒரு 4 விசில் அடிக்கட்டும். அடிக்கிறது வரைக்கும் நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே வந்து பருப்பு வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இன்னும் நம்ம கொஞ்சம் நல்லா வந்து அந்த அகப்பையை வச்சு நல்லா வந்து மசிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நமக்கு நல்லாவே மசிஞ்சு வந்திருக்கு. ஆந்திரா ஸ்பெஷல் பப்பு குழம்புக்கு நமக்கு வந்து பப்பு ரெடி ஆகிடுச்சு. இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்குறோம். அதையும் கொஞ்சமாக வந்து இதோட சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நமக்கு தேவையானது தாளிப்பு தாங்க. நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நெய்யிலே தாளித்து எடுத்துக்கலாம். இல்லை எங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படிங்கிறீங்க, நீங்கள் வந்து வெறும் வீட்டுக்கு என்ன சமையல் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதிலே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலும் நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துருக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்தாச்சு. இது 2 பொரிஞ்சு வரட்டும். அடுத்தல கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோம். ஸ்பீடாக இருந்துச்சுன்னா அப்புறம் உளுந்து எல்லாம் கரிஞ்சு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து சொன்னேன் இல்லையா, 3 பல் பூண்டு தான் அதில் சேர்த்துருக்கோம். இனி வந்து நம்ம வந்து தாளிப்பில் சேர்த்து பண்ணி 3 பல் பூண்டு எடுத்து லைட்டாக இப்படி தட்டி சேர்த்துக்கோங்க. வாசனை செமையாக இருக்கும். இப்போ 2 வரமிளகாய் எடுத்து இதோட இதேமாரி பிச்சு போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதங்கி வந்ததும் ஒரு இணைக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பப்பு குழம்பை வந்து நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே இதோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டியாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் தண்ணி பக்கத்தில் வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பப்பு குழம்பு மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கும். இந்த டைமில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 நிமிஷம் லைட்டாக கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை இதோட சேர்த்து கட் பண்ணி போட்டோன்னா இன்னும் மனம் சுவையும் ஜாஸ்தியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.